பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தின் அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தரை மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்பிக்கையா, ஒரு விசுவாசமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை பாதுகாத்து மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு தான், துதியை மாத்திரம் செலுத்துங்க. எந்த நேரமும் கர்த்தரை சோத்தரிக்கிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். எனக்கு அருமையானவர்களை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்காக ஆயத்தமாக வந்திருக்கிறோம். செய்திக்கு முன்னால் சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகலாமா? ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஏறக்குறைய 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்தின் முதல் நாளை கர்த்தர் காணும்படியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா. கர்த்தர் எங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அநேக அதிசயங்கள் அற்புதம் நீங்கள் செய்யணும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக எல்லாரும் இந்த நாளில் ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை, மகிமை அவளோடு இறங்குவதாக இப்பொழுதே அவளை தொடுவீராக. அவங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறாப்பா. இந்த நாளில் நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்போமா? ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாத இரட்டத்தனையான பலன்களை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏறக்குறைய நிறைய தடவை இந்த வார்த்தைகளை குறித்து நான் அவங்களோட பேசியிருப்பேன். ஆனாலும் தேவன் இந்த மாதத்தில் அடிகளோடு கூட பேசின வார்த்தை, மகளே, நான் வெட்கப்பட்டு நிற்கிறவங்களுக்கு ரெட்டத்தனியான பலனை நான் கொடுக்க போகிறேன். ஒரு ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஆவியானவரை சொல்கிறத சபையில் காதுடன் கேட்க கடவுளே வேதம் சொல்கிறேன் இல்லையா? அதனால கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாகும். தேவன் இன்றைக்கு நம்மளோட பேச போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலையின் மாதமா இன்றைக்கு இருக்க போகிறது. எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் அகற்றி போட்டு உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை அற்புதத்தை செய்ய போறார் இல்லையா? நெடுநாளாய் காத்திருக்கிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க போறார். எல்லாம் நிறைவாக போகுது. என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கூட நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, மகளே, மகனே, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு எல்லாவற்றும் ரெட்டத்தனியா நான் கொடுப்பேன். வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கண் கலங்கி போவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு வாக்கு கொடுக்குற. நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வெட்கத்துக்கு பதிலாய், நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல அதற்கு பதிலாய் இரட்டத்தனியான பலன் வரும். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சி, இந்த மாதத்துல சந்தோஷம், எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போறார். இப்போ இந்த வேத பகுதியில ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போறோம். வேத புத்தகத்திலே மிகவும் அருமையான ஒரு தேவ புத்திரன் யார் என்றால் யோபை குறித்து இல்லையா? யோபை குறித்து யாருக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் அவரை பத்தி அறிந்தவர்கள் தான். யோபோட வாழ்க்கையில முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இல்லையா? இந்த நாள்ல நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இழந்து போய் எல்லாவற்றையும் எல்லாராலும் கைவிடப்பட்டு இழப்போட கூட இன்னைக்கு எல்லாமே என்னை விட்டு கைவிட்டு போயிடுச்சு என்ற ஒரு சூழ்நிலையில தனித்து நிற்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மகளே, நீ கலங்காதே, நீ சோதித்த பின்பு நான் உன்னை பொன்னாக விளங்க செய்வேன். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. யோபு என்ற பக்தனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? யாருக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அவர் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனிதனா அவர் காணப்பட்டார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரே நாள் எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனார். ஆனாலும் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. எந்த சூழ்நிலையும் தேவன் அவரை கைவிடவில்லை. முக்கியமா என்ன சொல்லணும்னா, யோபு தேவன் பேரிலே மகிழ்ச்சியா இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவித போராட்டத்திலும் கர்த்தருக்கு பிரியமான மகனா அவர் வாழ்ந்தார் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லை, சோதிக்கிற நாள்ல நம்ம சகிக்க தெரிஞ்சுக்கிறோம். சோதனை அப்படின்னும் போது ஒரு பிரிவினைகள், ஒருவித போராட்டங்கள், ஒருவித இழப்புகள், இவை எல்லாம் வரும்பொழுது அதுல நாம ஆண்டவருக்குள்ள விசுவாசமா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற இரட்டிப்பான மகிழ்ச்சி. இது நிமித்தம், நீங்கள் இழந்தது நிமித்தம், நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டது நிமித்தம் உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். அதுதான் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனியான பலன் வரும். பாருங்க, யோபு அந்த இடத்துல எவ்வளவு வெட்கப்பட்டார் இல்லையா? ஒரே நாள்ல வீடு, பணம், பொருள், பிள்ளைகள், சொத்து, சுகம், ஆடு, மாடு, தோட்டம் எல்லாமே அவர் விட்டு போயிடுச்சு.
ஆனாலும் தேவன் பேரில் உறுதியாக இருந்தார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு முன்பாய் சொல்லுங்க. கத்தர் உங்களை கைவிட்டார்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்யறதுக்காக தான் இமைப்பொழுதும் நான் கைவிடுறேன், ஆனாலும் மிகுந்த இறக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். அதனால கைவிடப்பட்டவள், எனக்கு யாரும் உதவி இல்லை, நான் தனிமையா நிற்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கத்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நிலைக்க செய்வார். நிலைச்சு நிற்கிற ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கத்தர் கொடுப்பார். நீங்க வெட்கப்பட்டு இருக்கிற இடத்துல தலை குனிந்து வாழுகிற அந்த இடத்துலதான் ஒரு இரட்டத்தனியான மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கத்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிகளும் ஆமேன் சொல்லுங்களேன். என கருமையானவர்களை ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களை இரட்டத்தனையாய் கத்தர் கொடுப்பாரு. எப்போனா இழந்து போனது அந்த தேசத்திலே அந்த மனுஷன் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார், எவ்வளோ அசிங்கப்பட்டார், எவ்வளோ வியாதி வேதனை மரணம் மட்டும்தான் அவருக்கு வரல, உடம்பெல்லாம் வியாதி, மனைவியும் தூஷிக்கிற. ஆனாலும் தேவனை அவர் விட்டு விலகவே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் செய்தது என்ன தெரியுமா? தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினாரா? பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இறப்போம் இல்லையா? இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் விட்டு விலகி ஓடிடும். எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலை, கத்தர் இன்னைக்கு என்ன செஞ்சா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு பைபிள் படிக்கிறது விட்டுருவோம், ஜெபிக்கிறது விட்டுருவோம், ஆலயத்துக்கு போகிறது விட்டுருவோம், ஆண்டவர் பேரில் கோபப்படுவோம், மற்றவர்கிட்ட நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். ஆனால் அந்த யோபு பாருங்க, எல்லா பிரச்சனையிலும் தேவனை விட்டு அவர் விலகவே இல்லை. கத்தருடைய பிள்ளையா அவர் வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். எந்த சூழ்நிலையும் கத்தரை விட்டு விலகி போகாதபடி அவர்கள் செஞ்சாராம். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் சிநேகிதருக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் யோபினிடத்திலே காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை தேடுறீங்க? இரட்டத்தனியான பலனை தருவேன் நீங்க மாத்திரம் சொல்றாரு இல்லையா? அப்போ நீங்க எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கணும்? முன்னிலைமையிலும் பின்னிலைமை கத்தர் ஆசீர்வதிக்க திட்டம் இருக்கிறார். கடந்த நாள்ல நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். அவ எல்லாவற்றையும் நான் திரும்பமா கொடுத்து நான் உன்னை பேரை நான் பெருமைப்படுத்தி நான் ஆசீர்வாதமா வைக்க போகிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்குறார். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. சிநேகிதருக்காக ஜெபிக்கிற அனுபவம், அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். நிறைய பேருடைய விண்ணப்பம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டுமே இந்த நாளிலும் ஜெபிக்கும் போது தான் பிள்ளைங்க, தான் கணவன், தான் குடும்பம் அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிடுவாங்க. யாருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்காது. ஆனால் இந்த மாத்திரை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காய், உங்கள் இனத்துக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய், உங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு யோபை போல பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக தேவனிடத்துல சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க எவ்வளவு நாளா அவர் ஜெபம் பண்ணார் என்பதை குறித்து கொடுக்கப்படலாம். ஆனால் சில மாதங்கள், சில காலங்கள் அவர் ஜெபித்திருக்க வேண்டும். கட்டாயம் அவர் பல நாட்களாய் தேவனுடைய சமூகத்துல சிநேகிதருக்காக அவர் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றினாராம். சிறையிருப்பு என்பது ஒரு அடிமைத்தனம், ஒரு விதமான நெருக்கமான காலங்கள், வேதனையான காலங்கள், பிரச்சனைக்குரிய காலங்கள் இல்லையா? அப்படிப்பட்ட நாட்கள், வேதனையான நாட்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கத்தர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரெட்டிப்பா கொடுத்துட்டார். நீ எதை இழந்தாயோ அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலை. அதை இரட்டத்தனையாய் இந்த மாத்திலே கத்தர் கொடுக்க போறார். உங்களுக்கு பெரிய காரியம் ஆண்டவர் செய்ய போறார். ஆனா கத்தர்கிட்ட நீங்க நெருங்கி வரணும் இல்லையா? எனக்கு அருமையானவர்களை, வேத புத்தகத்தில் நிறைய காரியங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? எலியா தீர்க்கதரிசி ஒரு முறை சாரிபாத் என்ற ஊருக்கு தேவனால் அனுப்பப்படுறார். அந்த இடத்துல ஒரு விதவை பெண்ணை அவர் சந்திக்கிறார் இல்லையா? அவள் பார்த்தீங்கன்னு சொன்னா தன் வாழ்நாள்ல தன்னுடைய வாழ்க்கையில அவள் கடைசியாக கொஞ்சம் எண்ணெயோடு கூட அவள் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில சில விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13-17 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அப்போ அந்த எலியா அந்த பெண்ணை பார்த்து சந்தித்து அவளோட பேசும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில குறை, ஏன்னா இனிமே அவள் வாழ முடியாது, அவள் வாழ்க்கையை முடிச்சுக்க போறான். ஏன்னா இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் மாவும் அதை சமைச்சு சாப்பிட்றதுக்காக சில விறகுகளை பொறுக்கத்தான் அவள் வெளியில வர்றா. அப்பதான் ஊழியக்காரனாகிய எலியா அவளை பார்க்கிறார். அப்போ தேவனுடைய மனுஷன்னைக்கு நாங்க அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவளை வாழ வைக்க முடியாது, அந்த குடும்பத்தை அழிக்க முடியாது. தேவன் நாங்கள் அனுப்பவில்லை. அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுறதுக்காக தான் கத்தர் எலியாவே அந்த இடத்துல அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவள் மாத்திரமல்ல, அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே,
இரட்டத்தனியான ஆசீர்வாதம். அவள் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போற சூழ்நிலையில சில விறகுகளை பொறுக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல கடந்து போகிறார். அவளோடு கூட பேசுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, அந்த 17ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். எனக்கு அருமையானவர்களே, அந்த கொஞ்சம் எண்ணெயில கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, அதுல கொஞ்சம் எனக்கு முதல்ல கொண்டு வா. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக உனக்கு இருக்கிற நெருக்கத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொண்டு வந்து கொடு. உன் வாழ்க்கை இழந்துதான் போறேன், இனிமே வாழ முடியாது, சாகத்தான் போறேன், என் பிள்ளையோட கூட அப்படின்னு நினைச்சிட்டு தானே நீ விறகு கொடுக்குற. நீ உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுது, ஆனாலும் முதலிலே அதிலே சிறிய அடை பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றார். அது மாத்திரமில்ல, தொடர்ந்து அவர் அவளோட பேசுகிறார். அடுத்த வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றான். அல்லேலூயா. அவள் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவள் கிட்ட தேவனுடைய மனுஷனாக எலியா சொல்றாரு, கர்த்தர் மழையை அனுப்ப மட்டுமாய், தேசத்துல பஞ்சம் தீரு மட்டுமாய், கர்த்தருடைய கிருபை இந்த தேசத்துல கிடைக்க மட்டுமாய், மாவும் எண்ணெயும் குறைந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். விசுவாசிக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இழந்து போனதை தேவன் திரும்பமாக கொடுப்பார். உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு வாழ முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை கர்த்தர் இருக்கிற இடத்துல எழும்ப பண்ணும்படியாக வைப்பார். கர்த்தர் அவளையும் அவள் பிள்ளையும் அந்த தேசத்திலே பாதுகாத்தார். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை முடிந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு துவக்கத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உண்டு பண்ண போறார். அந்த ஆகஸ்ட் மாதத்துல முடிந்து போனதெல்லாம் துவங்க போகுது. ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய மாற்றம், புதிய ஆசீர்வாதம், எல்லாமே ஒரு புதுமையாய் கர்த்தர் செய்யப்பார். தேவனுடைய மனுஷன் உங்களை தேடி கடந்து வருவார். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு ஓடி வருவார். உங்களை தேடி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது வந்திருப்பார். என் வாழ்க்கை முடிய போதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் அப்பதான் துவங்கி வைக்க போறார். இனி உங்க வாழ்க்கையில ஒரு துவக்கம் காணப்பட போகிறது. இவளுடைய வாழ்க்கையில பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பார்ப்போமா அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, தேவன் அவளையும் அவள் பிள்ளையும் அவள் குடும்பத்தையும் போஷித்தார் பஞ்சகாலம் முழுவதும். இல்லையா? அவள் இழந்து போயிடுவோம், வாழ மாட்டோம்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அவளை அந்த தேசத்திலே வாழ வைத்தாரதான். நீங்க எங்க வெட்கப்பட்டு நிக்கிறீங்களோ, எங்கே தலை குனிந்து நிக்கிறீங்களோ, அந்த இடத்திலே தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பார். உங்கள் குறைகளை நிறைவாக்குகிற காலம். தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்கள் தாழ்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துற காலம். அதனால பயப்படாதீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். யோபை மாதிரி யோபை போல ஜெபம் பண்ணுங்க. தன் சிநேகிதற்காய் ஜெபித்த அந்த யோபை போல இருங்க. இன்னைக்கு வாழ்நாள்ல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். இழந்தது எல்லாம் ரெட்டிப்பா. திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கும். நீ நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஒரே நிமிஷத்துல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். கர்த்தரால் ஆகும். தேவன் சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆனால் ஜபத்திலே உறுதியா இருக்கணும். வேத வாசிப்பிலும் உபவாசத்திலும் சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு ஊழியங்களையும் ஊழியக்காருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வருகிற நாட்கள் பொல்லாதவையான காலங்கள். இல்லையா? உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆபத்துகள் பார்த்தீங்களா? ஒரு நாளும் போகிற நிறைய ஆபத்துகள், விபத்துகள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள இருக்க முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் தேடணும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ முயற்சி பண்ணணும். அதாவது எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாய் தேவனை தேடும் பொழுது இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அந்த இடத்திலே தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று இருக்கா? அவங்க வாழ்க்கையை மாற்ற ஆண்டவராக முடியும். இல்லையா? அந்த விதவினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்து குறையெல்லாம் நிறைவாக்கினார். யோபோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்து இரட்டத்தனியான பலனை திரும்பமா கொடுத்தார். இழந்து தவித்த அந்த தேசத்திலே தேவன் அவர் தலையை உயர்த்தினார். இன்று உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்கள் வெட்கத்து பல இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்புங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை மாதம் முழுவதும் நடத்துவாராக. விசுவாசிங்க. கர்த்தரே எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்புங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை நான் கேட்டாப்பா,
நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவர், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் சொல்லியிருக்கீங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. நீ வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல அப்பா, லட்சிக்கு பதிலாய் உனக்கு அவமானத்துக்கு பதிலாய் நிந்தைக்கு பதிலாய் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கீத சத்தத்தையும் புகழ்ச்சியும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. உங்க வெட்கத்துக்கு இரட்டத்தையான பலன் வரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. யோபை உயர்த்தின தேவன் அப்பா, அந்த சாரிபாத் விதவையை உயர்த்தின தேவன் இன்றைக்கு எங்களையும் ஆசீர்வதிப்பேர் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் என்னோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அவங்க எல்லாருடைய தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த நாளில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. தடையெல்லாம் உடையுங்க ஆண்டவர், எல்லா போராட்டங்களும் உடைத்து போடுங்கப்பா. அற்புதங்களும் அதிசயங்களை காண கர்த்தர் கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் உமையே தேட உமையை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் தேவையெல்லாம் சந்தையும் குறையெல்லாம் நிறைவாக்கி தாங்க. அநேகருடைய கண்கள்ல கண்ணீர் இருக்குதுப்பா, துக்கம் இருக்குதாண்டவர், எல்லாவற்றை எடுத்து போடுங்கப்பா. உடைய பிள்ளைகளை மனமகிழ்ச்சியாய் வைங்க, சந்தோஷமா வைங்கப்பா. உண்மையே தேடும் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகும்.